நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. இந்திய பொருட்களுக்கு 50% வரி விதிக்கப்படுவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்ததை தொடர்ந்து இந்திய நிறுவனங்களுக்கு அமெரிக்காவின் பிரபல வர்த்தக நிறுவனங்கள் முக்கிய கடிதம் ஒன்றை எழுதியுள்ளன. வால்மார்ட், அமேசான், டார்கெட், கேப் உள்ளிட்ட சில்லறை வர்த்தக நிறுவனங்கள் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் துணி உள்ளிட்ட பொருட்களை மறு அறிவிப்பு வரும் வரை நிறுத்தி வைக்குமாறு அந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. மேலும் இந்த உயர்ந்த வரிச்சுமையை இந்தியா ஏற்றுமதியாளர்களை ஏற்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே பல சவால்களை சந்தித்து வரும் ஏற்றுமதி துறைக்கு இந்த மாற்றம் கடும் பின்னடைவை ஏற்படுத்தும் என்று ஏற்றுமதியாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். 50% வரி விதிக்கப்பட்டால் பொருட்களின் விலை அமெரிக்க சந்தையில் அதிகரிக்கும் என்பதால் வாடிக்கையாளர்கள் தேவை குறையும் அபாயம் நிலவுகிறது. இதன் காரணமாக இந்தியாவை நோக்கி வரும் அமெரிக்க ஆர்டர்கள் 40 முதல் 50% வரை குறையக்கூடும் என்று அச்சம் எழுந்துள்ளது. இந்தியாவின் துணி மற்றும் ஆடை ஏற்றுமதியில் மிகப்பெரிய பங்கை கொண்டுள்ளதாக நாடாக அமெரிக்கா திகழ்கிறது. வெல்ஸ்பன் லிவிங், கோகுல்தாஸ் எக்ஸ்போர்ட்ஸ், இண்டோ கவுண்ட் மற்றும் ட்ரிடென்ட் போன்ற நிறுவனங்கள் தங்களின் தயாரிப்புகளில் 40 முதல் 70% வரை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கின்றன. 2024-25 நிதியாண்டில் மட்டும் மொத்த துணி மற்றும் ஆடை ஏற்றுமதி சுமார் 3,05,000 கோடி ரூபாயாக இருந்த நிலையில் அதில் 28%, அதாவது 1,025 கோடி ரூபாய் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருப்பது கவனிக்கத்தக்கது.